ஹாய் மக்களே! வரலாற்றில் முதல் முறையாக தனியாக ஷாப்பிங் போயிருக்கேன். அதுவும் பெருநாள் ஷாப்பிங். நான் இப்படி போனதே இல்ல. இதுதான் முதல் முறை. இது வந்து ஏ டூ இசட் கடைக்கு போனேன். அதாவது நம்மள மாரி பிளஸ் சைஸ் பியூட்டிக்கு வந்து இந்த கடையில ட்ரெஸ் கடைக்கு கொண்டு ஒரு ஒரு இத ஒரு டிவி இத பார்த்து போனேன். ஆனா அந்த கடையில வேஸ்ட்டு. இல்ல உருப்படியா இருந்தது. ஆனா எனக்கு திருப்தியா படல. அதுக்கப்புறம் சென்னை சில்க் வந்தேன். சென்னை சில்க் வந்து பார்த்தா, அங்கேயும் அந்த அளவுக்கு எதுவுமே கலர்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒண்ணு எடுத்தேன் சென்னை சில்க்ல. அவ்வளோதான். ஏன்னா ஆனா இப்ப என்ன நோன்பு நேரத்துல இவ்ளோ காலியா கிடக்கு. டி நகரே காலியா கிடக்கு. நான் போனது டி நகர் தான். எல்லா கடைகளும் வந்து காலியா தான் இருக்கு. கஜ கஜன்னு இருக்கிற ரோடே ரொம்ப காலியா தான் இருக்கு. இப்ப அதோட இங்க இந்த இடத்துல ஒரு ஆட்டோவ புடிச்சு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போய் இறங்க போறேன். ஏன்னா அங்க போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. நான் பெருசா இருக்கிறனால, இல்ல அதாவது 10 எக்ஸ்எல், 9 எக்ஸ்எல்ன்னு சொல்லிட்டு, ஒரு கடையா கேட்டு, கேட்டு, கேட்டு எத்தன கடைக்கு நான் போனேன்னு தெரியுமா? எந்த கடையும் எடுத்து காட்டுறாங்க. ஆனா வந்து வேலைக்கு ஆகல. அப்படியே வெறும் நீங்க 7 எக்ஸ்எல் வச்சுட்டு இது பத்தும் உங்களுக்கு பத்தும்ன்றாங்க. ஐயய்யோ! பத்தாது. அதுவும் இல்லாம ட்ரையல் ரூமே எந்த கடையிலயும் வேற இல்ல. அப்புறம் என்ன பண்றது? இந்த பாத்தீங்களா, ஆயிஷாக்கு ஆப்போசிட்ல ரூபான்னு ஒரு கடை. இந்த கடை வந்து பார்த்தேன். இந்த கடையே இருக்குன்னாங்க. ஆனா நெறைய தேடினப்ப பிரிண்டட் தான் அதிகமா இருந்ததே ஒழிய, சரியானது ஒண்ணும் உருப்படியா கிடைக்கல. அதுக்கப்புறம் 2டே 2 மட்டும் வாங்குனேன் இங்க. 2 இது. அப்புறம் நைட்டி வாங்குனேன் கொஞ்சம். அந்த கடையில தான் வாங்குனேன். ரூபால வாங்குனேன். ஆனா விலை வந்து ரொம்ப மலிவு தான். ரொம்ப நான் அதிகமான விலையெல்லாம் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் களஞ்சியம். அங்க போனேன். அங்க தான் சூப்பர், சூப்பர் கலெக்ஷன் இருந்தது. என்ன மாரி பிளஸ் சைஸ்ல உள்ளவங்களுக்காகவே வந்து உண்மையிலே களஞ்சியம். அதாவது இந்த ஜெயச்சந்திரனுக்கு முன்னாடி உள்ள களஞ்சியம். களஞ்சியம்னு நெறைய கடை இருக்கு. அங்க தான் போய் அங்க வாங்குனேன். அதுக்கப்புறம் இங்க ஜிகர்தண்டா ஐஸ் சாப்பிடலான்னு வந்தேன். பயங்கர பசி. சென்னை சில்க்ல ஒரு காஃபி குடிச்சதோட அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா ஐஸ் இல்லேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, அதுக்கு இல்லாட்டி அப்புறம் என்ன சாக்லேட் ஐஸ். சரி அத வாங்கி சாப்பிடுவோம். ஜிகர்தண்டா ஐஸ் இல்லாட்டின்னு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேங்க. பிரெட் பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தான். அதுக்கு 2 சட்னி குடுத்துருந்தாங்க. அது 2யும் மிக்ஸ் பண்ணி அடிச்சாச்சு. ஏன்னா நாங்கலாம் மதுரைக்காரவங்க. மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்றத அடுத்த வீடியோல போடுறேங்க. ஓகே பாய்.